சாமி வணக்கங்க சாமி. இன்னும் கொஞ்சம் இடம் பிரச்சனையாக இருக்குங்க சாமி. முன்னாடி 2000 வாங்கினதுங்க சாமி. முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்ட் வாங்கியிருந்தேங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு 3 சென்ட் வாங்கியிருக்குங்க. சென்ட்ரல் ஒரு சென்ட் வந்து 2 பக்கம் உங்களுதாச்சே, சென்ட்ரலுக்கு அரேஞ்ச் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த இடத்துக்காரர் வந்து அங்கே அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி 10 கரையும் இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் அது வேணும்னு சொல்லி இப்போ வாக்குவாதமாக இருக்குன்னு சொல்லி என்ன விவரம் கேட்டு சொல்லுங்க. சரிங்க. அவர் சொல்லுங்க. அவர் அதாங்க இப்போ இடம் பிரச்சனையாக இருக்குங்க. முன்னாடி வாங்கினதுங்க 2 பக்கம் வந்து பத்திரம் பண்ணியிருக்குங்க. சென்ட்ரல் ஒரு சென்ட் வந்து உங்கள் பேரில் இருக்கிறதாச்சும் அது பண்ணாட்டி என்னன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது வந்து இப்போ அடுத்த இடத்துக்காரர் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையாக இருக்குதுங்க சாமி. ஆமாங்க சாமி. 2 பக்கம் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஆமாங்க. சென்ட்ரல் ஒரு சென்ட்ரல் அது நாங்கள் பணம் கொடுத்துங்க. கரையும் பண்ணாமல் அந்த சைடு உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? அது பணம் கொடுத்ததுக்கு அவங்க சரிட்டாங்க. இப்போ வந்து 10 சைடு வந்து அவங்க ஷார்ட்டேஜ் நீர் வாங்குவதற்கு முயற்சித்த இடத்தில் பக்கத்து இடத்தை பெற்றவர்களின் நிலம் எங்கு உள்ளது என்று உரைக்கின்றார்களா? வரைபடத்தின் மூலமாக அவ்விடம் அத்தகைய தலத்திற்கு சொந்தம் என்று காட்டுகின்றதா? பிரச்சனைக்குரிய இடம் வரைபடத்தின் மூலமாக உமது தலத்தின் அருகாமையில் பெற்றவருடைய சொந்தம் என்று காட்டுகின்றதா? அந்த ஆளுக்கு கரையை முடிக்கல கம்மியாக கொடுத்துட்டாங்க, அப்படித்தானே? ஓமகதி சாய நமக. உமது உறைவிடம் இருப்பிடம் சபையிலிருந்து பிரபஞ்ச மகா சபையின் கிளை சபையிலிருந்து சற்சங்க நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் இச்சூழல்தனில் ஆற்றலாக செல்கின்ற பொழுது நீர் இவ்விடம் விட்டு அகல்கின்ற பொழுது சிவசித்தனின் திருநீற்று சாம்பல்தனை அவன் கரம் பெற்று அத்தலத்தில் இருக்கும் நீர் உம்முடைய இடர் இன்னல் வழங்கும் தலம் என்று நீர் நினைக்கும் அத்தலத்திலிருந்து இத்திருநீற்று சாம்பலோடு அத்தல மண்ணினை கலந்து உமது பூஜை அறையில் வைத்து 48 நாட்கள் அத்தலத்திற்கு உரிய மண் கலந்த திருநீற்றினை ஒரு வெண்மை தோய்ந்த மஞ்சள் துணியில் உமது பூஜை அறையில் வைத்து அகத்திய நாமத்தினை 3 முறை தினமும் உச்சரித்து வலம் வருகின்ற பொழுது உம்முடைய நியாய நிலைக்கு உட்பட்ட தர்ம நிலைக்கு உட்பட்ட தலம் உமை வந்து அடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். விபூதி வாங்கிக்கலாம்.